சபரிமலை ஐயப்பன் விக்கிரகத்தை குளிர்விக்கவும் ஐயப்ப சைதன்யத்தை அதிகரிக்கவும் மங்கள வாத்தியங்கள் முழங்க களப பூஜை நடத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்போது மண்டல கால பூஜை நடந்து வருகிறது. இந்நாட்களில் அதிகாலை 4 மணி முதல் பகல் 1 மணி வரையில் தொடர்ந்து நெய் அபிஷேகம் நடக்கும். இதனால் ஐயப்பனின் விக்கிரகத்தில் ஏற்படும் சூட்டை தணிக்கவும் ஐயப்ப சைதன்யத்தை அதிகரிக்கவும் களப பூஜை நடத்தப்படுகிறது. செவ்வாயன்று மங்கள வாத்தியங்கள் முழங்க களப பூஜை நடந்தது. முன்னதாக பூஜிக்கப்பட்ட பிரம்ம கலசத்தில் களபம் நிறைக்கப்பட்டு மேல்சாந்தி கையில் ஏந்தியபடி தந்திரி மற்றும் தேவசம் அதிகாரிகளுடன் மேளம் முழங்க கோவிலை வலம் வந்தார். பின்னர் ஸ்ரீகோவிலுக்குள் கலசம் கொண்டு செல்லப்பட்டு ஐயப்பனின் விக்கிரகத்தில் களப அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேகம் சபரிமலை ஐயப்பனுக்கு நடத்தப்படும் மிக முக்கிய வழிபாடு என்று தந்திரி கண்டரரு ராஜீவரரு தெரிவித்தார். ഇവിടെ കളഭ പൂജ നടത്തുന്ന സാധാരണ വഴിപാടായിട്ടാണ് ഇപ്പം കളഭ പൂജ നടക്കുന്നത്. ഏകദേശം എല്ലാ ദിവസവും ഇപ്പോൾ കളഭ പൂജ ഉണ്ട്. ജനങ്ങളുടെ അഭീഷ്ട സാധ്യത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് കൂടുതലും വഴിപാടായിട്ട് ഇവിടെ കളഭ പൂജ നടത്തുന്നത്. അഭീഷ്ടങ്ങൾ സാധിക്കുന്നതോട് കൂടുതൽ വഴിപാടുകൾ ഇപ്പോൾ ഭക്തജനങ്ങളുടെ ഭാഗത്തുനിന്ന് ഉണ്ടാകുന്നുണ്ട്. നേരത്തെ ഇത് ദേവസ്വം ബോർഡ് ബുക്ക് ചെയ്തിട്ട് വേണം നടത്താൻ. ചൈതന്യ വർധനവിനാണ് കൂടുതൽ. സാധാരണ ആണ്ടിലൊരു കളഭമാണ് നടത്തിക്കൊണ്ടിരുന്നത് പണ്ട്. അത് ജനുവരി 18-ന്. പക്ഷെ ഇപ്പോൾ വഴിപാടായിട്ട് ധാരാളം കളഭ വരുന്നുണ്ട്. ഏകദേശം എല്ലാ ദിവസങ്ങളിലും ഇപ്പോൾ വഴിപാടായിട്ട് നടത്തുന്നുണ്ട്. ஐயப்பனுக்கு நடத்தப்பட்ட இந்த களப பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.